சென்னை திருவொற்றியூர் அருகே 2 வீடுகளுக்கு இடையே உள்ள அராடி சந்தில் சிக்கிக் கொண்ட வீட்டை சுத்தம் செய்யும் மாப்ஸ்டிக்கை மீட்கச் சென்ற மூதாட்டி சந்தின் உள்ளே சிக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணலி போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மூதாட்டி பொம்மையை பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழனியாண்டவர் ஆண்கள் கல்லூரி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இவர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் 100 கிராம் கஞ்சா இருந்தது தெரிய வந்த நிலையில் அவர்களை கைது செய்து விற்பனைக்காக பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மணிமுத்தாறு தங்கம்மன் கோவில் வளாகத்தில் கரடி ஒன்று சுற்றித் திரியும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் அவை களிடைக்குறிச்சி, மணிமுத்தாறு, நெசவாளர் காலனி, மயிலாடும்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர்ந்து சுற்றித் திரிவதால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி விரைந்து கரடியை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் தொளார் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சாத்துக்குடல் மேல்பாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வேளா வீரனார் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் கடந்த 1 மாதமாக வாட்டி வதைத்து வந்த வெயிலின் தாக்கம் சற்று தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் சார்பில் ஊரக வேளாண்மை பணி அனுபவ திட்ட கண்காட்சி நடைபெற்றது. கடையம், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட 13 சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் விவசாயத்தை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொண்டதை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தி உள்ளதாக மாணவிகள் செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளனர். நாங்க என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தங்கி அங்க இருக்க விவசாயிகள் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத கத்துக்கிட்டு அங்க நாங்க என்ன கத்துக்கிட்டோமோ அதை இங்க மாதிரியா காட்சிப்படுத்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன்ல என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க பார்த்ததுல IFS மாடல், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் மஷ்ரூம் ஷெட் இந்த மாதிரி அவங்க பார்த்ததை காட்சிப்படுத்திருக்கோம். நாங்க என்ன வச்சிருக்கோம்னா சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் வச்சிருக்கோம். அதாவது மண் மற்றும் நீர் பாதுகாப்பு முறை, செயற்கையா மழை மேகங்களை உருவாக்கி அதுல இருந்து எப்படி நம்ம மழைநீர் சேகரிப்பு பண்றோம் அப்படின்னும், அப்புறம் மழை சரிவுல இருக்கிற விவசாயிகளுக்கு எப்படி மண்ணெடுப்பு தடுக்கலாம் அப்படின்னு மாதிரி செஞ்சு காமிச்சோம். திருப்பூரில் மேகமூட்டமான சூழ்நிலையில் இரவு நேரத்தில் வானில் தோன்றிய 2 ஒளி பிரகாசங்களை பொதுமக்கள் ஆச்சரியத்துடனும் ஆர்வமுடனும் பார்த்து ரசித்தனர். சுமார் 1 மணி நேரமாக வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்த இந்த ஒளி பிரகாசங்கள் குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் சக்திபுரம் சாலையில் இயங்கி வரும் பாரத பிரதமரின் பாரத மக்கள் மருந்து கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் வைத்திருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து CCTV காட்சிகளின் அடிப்படையில் எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகர் திமுக சார்பாக திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் திமுக ஆட்சியில் நடைபெற்ற 4 ஆண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மக்கள் தெய்வமாக வணங்கி வந்த புளிய மரத்தை பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வருவாய்த்துறையினர் அகற்றியுள்ளனர். மேலும் நிலப்பகுதிக்கு செல்ல போதிய வழி இல்லாத காரணத்தால் வழியின் நடுப்பகுதியில் உள்ள புளிமரத்தை அகற்ற வேண்டும் என்று நிலத்தின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் மரம் அகற்றப்பட்டது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே யோகா பயிற்சி மையத்தின் சார்பில் தேசிய அளவிலான யோகா, சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த பிசியோதெரபி மருத்துவரும் யூடியூபருமான திவாகர், பிரதமர் நரேந்திர மோடி யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், மேலும் அவரால் தான் யோகாசனம் உலகம் முழுவதும் சென்றடைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நிறைய இடங்கள்ல பாரத பிரதமர் யோகாவும் பிசியோதெரபி கலந்து பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில பிசியோதெரபில யோகா பாடத்திட்டங்களை உள்ள சேர்த்திருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத், கணேசன், மைதிலி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தற்காலிக தரைப்பாலம் கனமழையில் அடித்துச் சென்றதால் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு கயிறு கட்டி கொண்டு செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழல் உள்ளதால் தற்காலிக தரைப்பாலம் அமைக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஸ்ரீ ஓரக்கண்ணி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் உள்ளிட்ட திருக்கோயில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூர் பகுதியில் இருந்த குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் நடவடிக்கையாக புதிய குடிநீர் இணைப்பு பணி நடைபெற்றுள்ளது. இந்த தண்ணீர் இணைப்பானது காமராஜ் நகர், காந்தி நகர், கிரிஜா நகர் மற்றும் பிருந்தாவன் நகர் மக்களுக்கு கூடுதல் தண்ணீர் கிடைக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே ரேஷன் கடையை மீண்டும் அமைத்து தர கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ரேஷன் பொருட்களை வைத்துதான் தங்களின் வாழ்வாதாரத்தை நடத்தி வருவதாக கூறி ஏற்கனவே இயங்கி வந்த இடத்தில் மீண்டும் ரேஷன் கடையை அமைத்து தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க ஊர்ல 3 வருஷம் போட்டாங்க. இப்போ நிப்பாட்டாப்ல என்ன ஆகிறன்னு தெரியல. இப்போ ரேஷன் கார்டு வேணும், தண்ணி ஊர் கரண்ட் வேணும். ஆமா, கடை ரேஷன் கடை வேணும். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 5 நாட்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானையை விரட்ட கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பணிக்கு செல்லும் பொழுது யானை தாக்கக்கூடும் என்ற அச்சத்தால் பணிக்கு செல்லாமல் இருப்பது வாழ்வாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால விவசாயம் போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாயிருக்கு. கூலி வேலைக்கு போறவங்க எல்லாம் பயந்து தோட்ட வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10-15 நாள்ல ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி விஷயத்துல மக்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே விதிமுறைகளை மீறி இரவு நேரத்தில் மலைகளில் வெடிகள் வைத்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விதிமீறி அத்துமீறும் உரிமையாளர்கள் மீது தமிழக அரசும் வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மத மோதலை தூண்டும் வகையில் ஆதீனம் பேசி வருவதாக கூறி ஆதீனம் இடத்தை முற்றுகையிட்ட மத நல்லிணக்க கூட்டமைப்பினரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் முற்றுகையிட்ட நபர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் சோதனையின் போது அமெரிக்கா பெண் மருத்துவர் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டிலைட் போனை வெளிநாட்டிற்கு எடுத்துச் செல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண் மருத்துவரிடம் இருந்து சேட்டிலைட் போன் மற்றும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பனை தென்னை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்காக அரசின் கவனம் ஈர்க்கும் மாநாடு
ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படும் என சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் தெரிவித்துள்ளார். மேலும் பனை பொருட்களை சந்தை பொருட்களாக மாற்றுதல், கல் இறக்கும் உரிமை மற்றும் கல்வி, தொழில் ஆகியவற்றிற்கான வழிகாட்டுதல் போன்ற கோரிக்கைகளை இந்த மாநாட்டில் முன்னிறுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த 10 மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு ஆகஸ்ட்ல இதை நடத்தி எல்லாருடைய கவனத்தை இழுக்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா மே 24ஆம் தேதி தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். மேலும் 9 நாட்கள் நடைபெற உள்ள இந்த கண்காட்சி நிகழ்ச்சியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைக்க உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பெருமக்கள் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 24/5/2025 காலை மதுரை மாவட்டத்தில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு இந்து முன்னணி சார்பாக பாஜக நிர்வாகிகள், முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. மேலும் இந்த மாநாட்டில் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியிலிருந்து ஒரு 1000கணக்கான மக்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் கீடு இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் காரைக்கால் முதியோர் இல்லம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட முதியோர் இல்லத்தை அமைச்சர் PRN திருமுருகன் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கணவனை இழந்து வசித்து வரும் பெண்களை தகாத வார்த்தை கூறி தாக்கிய திமுக உறுப்பினரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டின் முன்பு வழித்தடம் தராமல் வீடு கட்டும் திமுக உறுப்பினர் குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். கருத்தை கேட்க போனா எங்களை அடிக்கவும் வராங்க, அடிக்கும் போட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேச கொடுத்துறாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் வீட்டிற்குள் கழிவுநீர் வருவதாக ஏற்கனவே மக்கள் புகார் அளித்திருந்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை பேருந்து நிலையத்தில் தனது வங்கி கணக்கின் மூலம் நண்பனுக்கு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை நண்பன் கட்டாமல் கொலை மிரட்டல் விடுத்ததால் மன உளைச்சலில் விஷம் குடித்து மயங்கிய நிலையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனது நண்பரிடம் இருந்து உரிய தொகையினை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அவர்கிட்ட இருந்து எனக்கு பண்ணி தரணுமோ பண்ணி கொடுத்து எனக்கு தீர்வு பண்ணி தர மாதிரி கேட்டுக்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்ட OPS ஆதரவாளரை கைது செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விசிக ஒன்றிய துணை அமைப்பாளர் காமாட்சி காவல்துறையினருக்கு கொடுத்த புகாரின் பேரில் OPS அணி ஆதரவாளர் தீபன் சக்கரவர்த்தி என்பவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவ குழுவினருடன் சேர்ந்து தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். பெரம்பலூரில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கலந்து கொண்ட கூட்டரங்கின் மீது விசிகாவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகர மற்றும் அதிரடி விரைவு படை போலீசார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.